வணக்கங்க. நான் தேவா, கடலூர்லேருந்து. பஸ் வேற ரொம்ப வளைஞ்சு போகும். நான் கடலூர்லேருந்து ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒன்று திரும்புறேங்க. ஃபர்ஸ்ட் டைம். என்ன கண்ட்ரி ஏது விவரம்னு போக சொல்கிறேன். முன்னாடியே சொல்லிட்டேன்னா எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் முதல்ல தெரியல. அதனால அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அப்படியே அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். பஸ்ல வேற பாட்டு போட ஆரம்பிச்சாங்க. நான் கடலூர்ல இருந்து கிளம்பிட்டேன். பாண்டி போயிட்டு நைட்டு சென்னை போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போற மாதிரி. சரி பார்ப்போம். கடலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டேன். இதுதான் இருக்கு எங்க கடலூர். எப்படி இருந்து பாருங்க. அப்படியே போகணும்னா எப்படி காமிச்சிட்டு வரேன். நைட்டு சென்னை போயிடுவோம். 10 மணிக்கு ட்ரெயின் இருக்கு. வழக்கம் போல அந்த ட்ரெயினை பிடிச்சி அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நான் சொல்லிட்டே வரேன். நைட்டு மணி 9 ஆயிடுதுங்க. நான் வழியில் அப்புறம் பஸ்ஸில் போயிட்டு கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து மாறுறதுக்கு லேட் ஆகிடும்னு சொல்லி வழியில் எங்கள் டைடல் பார்க்கில் இறங்கி மெட்ரோ ஸ்டேஷன் பிடிச்சி போகலான்ட்டு பஸ்ஸில் கண்டக்டர் சொன்னார். மெட்ரோவில் போனதே இல்லை இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் மெட்ரோ ட்ரை பண்ண போகிறேன். இங்கே 9 மணிக்கு டைடல் பார்க்கு வந்துட்டேன். இதில் இங்கேருந்து ஒரு 1/2 ஹவரில் போயிடலான்னாங்க. எப்படின்னு தெரியல. முதல்ல டிக்கெட் தான் எடுக்கணும். எடுத்துட்டு இன்னும் 5 நிமிஷம் தாங்க இருக்கு. இன்றைக்கும் ஓடி போய் ட்ரெயினை பிடிக்க வச்சிட்டாங்க. பிடிக்கிறனா இல்லைன்னு தெரியல. 4வது பிளாட்ஃபார்ம் போகணும். டிக்கெட் வாங்கிட்டேன். ஒரு 10-15 பேர் நின்றுனாங்க. கொடுத்து அவர்கிட்ட ஃப்ரெண்டில் இருந்துட்டு சொல்லி வாங்கி கொடுக்க சொல்லி டிக்கெட்டை வாங்கி ஓடி வந்துட்டு 4வது பிளாட்ஃபார்ம் போகணும். இப்போ சென்ட்ரல்ல இருக்கும். வரும் பின்னாடி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து புதுடெல்லி. டிக்கெட் 500 ரூபா. 4 மணிக்கு காலையில போயிடுவோம். ட்ரெயினை கண்டிப்பா விட்டுடுவான்னு நினைச்சிட்டானா கண்டிப்பா பிடிக்க மாட்டான்னு நினைச்சிட்டான். அங்கே இறங்கி டைடல் பார்க்கில் இறங்கி அந்த மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சதால தான் இப்போ வந்து கரெக்டாக டைமுக்கு வந்து பிடிச்சது. பஸ்ஸில் போய் கோயம்பேடு போயிட்டு திரும்ப வந்துருந்தோம்னா கண்டிப்பாக விட்டுருந்துருப்போம். கண்டக்டர்கிட்ட கேட்டது நல்லா இருந்துச்சு. அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. மெட்ரோவில் சரசரன்னு வந்துட்டாங்க. எட்டு வந்து இங்கே சிந்தாரிப்பேட்டையில் விட்டதும் சிந்தாரிப்பேட்டையிலேருந்து இங்கே 10 நிமிஷத்தில் இங்கே வந்தாச்சு. ட்ரெயினில் ஆனால் பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. சோளம் வாங்கிருங்க சாப்பிட. எப்பவுமே இந்த மாதிரி சோளம், கடலை, மல்லாட்டைன்னா வேர்க்கடலை, இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதா எனக்கு பிடிக்கும். சாப்பாடு சாப்பிட்றத விட அது சாப்பிட்டாலே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் நான் சாப்பாடு அவாய்ட் பண்ணி இது கிடைச்சா எங்கே கிடைச்சாலும் வாங்கிடுவேன். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு ட்ரெயின் எடுக்கிறதுக்கு. வெயிட் பண்ணி சாப்பிட்டு ஏறிட வேண்டியதான். இறங்கிட்டா 2 நைட்டு 2 பகல் ஆயிட்டுது. வரும்போது ட்ரெயினில் ஒன்றும் ஃபன்னியாக எதுவும் நடக்கல. அதனால எடுக்கல வீடியோ எதுவும். என்னாச்சுன்னா ட்ரெயின் உங்கள் வீட்டு லேட்டு எங்கள் வீட்டு லேட்டு இல்லைங்க. காலையில் 6 மணி 6:30க்கு வர வேண்டிய ட்ரெயின் இங்கே டெல்லிக்கு. மணி இப்போ மதியானம் 3:30 ஆகுது. இந்த மாதிரிலாம் எங்கேயாவது நடக்குமா? நம்ம இந்தியன் ரயில்வேஸ் இந்த அளவுக்கு இருக்குப்பா சாமி. அங்கே எங்கேயும் வந்து ஒரு நிமிஷம் லேட்டானாலே லெட்டர் எழுதி கொடுப்போம். சாரி லெட்ரு ஜப்பான்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? என்னதான் என்ன ப்ராப்ளம்னே ஒன்றும் புரியல.
நியூ டெல்லி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மு. ட்ரெயின்லேருந்து இறங்கியாச்சு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 எதுன்னு கேட்குறாங்க. அதான் ஃபண்டியாக நடந்தது பார்க்க போனால். 8-9 மணி நேரம் லேட்டுங்க ஒரு ட்ரெயின். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகி கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கேன் போயிட்டு வரும்போது. 1 மணி நேரம் கூட மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். இவ்வளோ லேட்டுலாம் ஆனால் ரொம்ப மோசம். ஆனால் சரி, இன்னைக்கு நைட்டு ஆனால் ஒரு 12 மணிக்கு தான் நமக்கு ஃபாரின் ட்ரிப்பு சொல்லியிருந்தேன்ல, அது ஃப்ளைட் இருக்குது. 12 மணிக்கெலாம் உள்ளே போகணும்னு வச்சிங்களேன். 2:30க்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃபு. இதெல்லாம் புதுசாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எனக்கு டைம் இருக்குது, டேக் ஆஃபு. அதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். மொதல் டைம் இப்போ தான் ஃப்ளைட் ஏற போகிறேன் ஃபாரின் ட்ரிப்புக்காக. போய் பார்த்து வரலான்னு. இப்போ நைட்டு 2:30க்கு, அதனால் 12 மணிக்கு போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் காலையிலே வந்ததா, காலையில் வர வேண்டிய ட்ரெயின் இப்போ மணி 3:30 ஆகிட்டுது. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மதியம் எனக்கு ஃப்ளைட்டாக இருக்குது, நான் காலையில் பிளான் பண்ணி வரேன்னா கன்ஃபார்ம் ஃப்ளைட்டை விட்டுற வேண்டியது தான். இது புக் பண்ண அமௌண்ட்டு, டிக்கெட் அமௌண்ட்டு, விசா வாங்கினது எல்லாமே எப்படி அப்புறம் வந்துருக்க முடியும்? இவ்வளோ சீக்கிரமாக வந்து இவ்வளோ லேட் பண்ணி கொண்டு வந்து விட்டாங்க, அது சொல்கிறேன். சாவி 2 நைட்டு ஒரு பகலில் வர வேண்டிய ட்ரெயின் 2 பகல் 2 நைட் ஆகிட்டுது. போன டைம் நிசாமுதீன் ஸ்டேஷனில் இறங்கி அமிர்த்சர் போயிருந்தோம், தாஜ்மஹால் பார்த்துருந்தோம். இப்போ டெல்லியிலே வந்து இன்னொரு ஸ்டேஷன், மெயின் ஸ்டேஷன் இதுதான். பிளாட்ஃபார்ம் இதில் அதிகமாக இருக்குது, பெரிய ஸ்டேஷன் போல் இருக்குது. இது வேற ரயில்வே ஸ்டேஷன். இது டெல்லியில் 2 இருக்குது மெயின் ஸ்டேஷனு. இப்போ வந்து இங்கேருந்து தான் வந்து இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுக்கு போகணும். நான் எப்படின்னு சுத்தமாக ஐடியா இல்லை, வெளில போயிட்டு தான் பார்க்கணும். பஸ்ஸா, ஆட்டோவா, மெட்ரோவா? மெட்ரோலாம் நம்ம ஊர்லேயே போனதில்லை. இப்போ இந்த டைம் தான் வரும்போது போயிட்டு வந்தேன் சென்னை வந்து. இங்கே வந்து மெட்ரோ எப்படி இருக்குது, எப்படி யாரை கேட்குறது? ஹிந்தி வேற பேசணும் இங்கே. நமக்கு ஹிந்தி ஓரளவுக்கு கற்றுப்படி தான், 2-3 வார்த்தை தெரியும். யாரை கேட்குறது என்னன்னு தெரில. கூகுளை யூஸ் பண்ண வேண்டியதுதான். டைம் இருக்குது, பொறுமையாக கூட போகலாம். 2 பஸ்ஸு மாறி கூட. மணி 4 தான் ஆக போகுது. 1 மணி நேரம்ன்றது 2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக போயிடலாம். ஃபஸ்ட் டைம் இதான், முதல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. கிளம்புவோம். 15-16 பிளாட்ஃபார்ம் இருக்குது. சும்மா பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தது இல்லை. எவ்வளோ பெருசு இருக்கிறதுலே தான் பெருசா? நானும் வெளில வந்துட்டே இருக்கேன், வழி மட்டும் போயிட்டே இருக்கு. வெளியில் டெல்லி இப்படி தான் இருக்கு. வெளியில் போயிட்டு ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஒரு ரவுண்டு சுற்றிட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நல்லா அந்த வழியெல்லாம் கரெக்டாக எல்லாமே மேப் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஈஸியாக அதை பச்சே போயிடலாம். அப்படியே வந்து பார்த்துக்கோங்க எந்த வேலையாக இருந்தாலும். நல்லா ஜில் ஜில்னு இருக்குங்க. குளிர் தான். 4 மணிக்கெலாம் ஜர்க்கின் இல்லாத ஆளே இல்லை. எல்லாருமே நான் மட்டும்தான் வெறும் சட்டையோடு சுற்றிட்டு இருக்கேன். டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வெளியில் இது. யாருமே இல்லை, தனியாக கூட. டெல்லி மெட்ரோ ஸ்டேஷனுங்க. இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ட்ரெயின் இருக்குது. இன்னும் டிக்கெட் வாங்கலை. மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஏர்போர்ட் மாதிரி இருக்குல்ல. டிக்கெட் கவுண்டர் இதோ இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் மெட்ரோ டிக்கெட்டு கவுண்டருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ மாறி இங்கே வரேன். டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு 60 ரூபா மெட்ரோ ட்ரெயின். ஸ்ட்ரைட் ட்ரெயின், ஒரே ஸ்டாப் கூட இல்லை. நேராக போய் ஏர்போர்ட்டில் இறங்கிக்கலாம்.
டிக்கெட் ஸ்கேன் பண்ணி அந்த கேட்டு திறந்து வெளில வருது. ஜாலியாக இருக்குது இந்த மாதிரி போகிறது. அந்த டிஸ்பிளே லைட்டு மூவ் ஆகுது பாருங்களா. ஒரு ஸ்டேஷனுக்கு மாற அடுத்த ஸ்டேஷன் வர அது லைட்டு மூவ் ஆகிட்டே இருக்கு. நியூ டெல்லியிலேருந்து சிவாஜி ஸ்டேடியம் வந்துட்டோம். அடுத்து டவுலாக்கான, அடுத்து டெல்லி ஏரோ சிட்டி, அதுக்கு அடுத்து ஷாப்டி ஏர்போர்ட். இந்த ஃப்ளைட் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்படியே அந்த லைட்டு மூவ் ஆகி ஏர்போர்ட் சிட்டிக்கு வந்துச்சுன்னா அதில் டெர்மினல் 1, டெர்மினல் 3 எல்லாமே ஒரே ஷாப் தான். அதுக்கப்புறம் 2 ஷாப் இருக்குது. நம்ம ஏர்போர்ட் ஷாப்பில் இறங்கிடணும். அண்டர் கிரவுண்ட்லேருந்து இப்போ தான் வெளில வந்தது. அந்த ஸ்டேஷன்லேயே 2 ஃப்ளோர் கீழே இறங்கணும் மெட்ரோவை பிடிக்கணும்னா அண்டர் கிரவுண்டில். இப்போதான் இருட்டாக இருந்தது, இப்போதான் வெளியில் வந்துருக்கு. நம்மளுடைய முதல் மெட்ரோ பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஏர்போர்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டை அங்கே மெட்ரோலேருந்து வெளில வந்தோம். இங்கே உள்ள அருமையாக அட்டகாசமான ஒரு டிசைன் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. பட்டாம்பூச்சி மாதிரி உள்ள கிளாஸ்லேயே சூப்பராக இருக்கு. என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. சில்வர் கோட்டிங்கா. ஏர்போர்ட்டுக்கு இந்த பேக்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபேமிலியோட. இங்கே இருக்கும்போதே ஏர்போர்ட்டில் இருக்கிற ஃபீல்டு இருக்குது. ரெண்டு ஃப்ளோர் மேலே போனோம் போட்டது. அங்கே 2 ஃப்ளோர் ஏறணும். அதே போல் இங்கேயும் ஃப்ளைட் டைமிங் டிஸ்பிளே. இது ஃபுல்லாக டெர்மினல் 2, ஃபுல்லாக டொமஸ்டிக்கு. நம்மளுக்கு டெர்மினல் 3 தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம டிஸ்பிளே எங்கே இருக்குது தெரியல. மேலே போட்டுருக்காங்க. அங்கே போய்ட்டு 2, 3 மேலே போகணும். அங்கே இருக்கான்னு பார்ப்போம். டைமிங் பார்த்துட்டு. டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொறுமையாகவே போகலாம். போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன். உள்ள சாப்பாடு எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. சும்மா 2 பன்னு அந்த வெஜிடபிள் அதெல்லாம் போட்டு பர்கர் மாதிரி வச்சு அது 250. மற்றபடி எல்லாம் சின்ன சின்ன கேக்கு அதெல்லாமே 150, 200 குறைஞ்சி ஒரு டிஷ்ஷு எதுவுமே இல்லை. சின்னதாக ஒரு கப்பு காஃபியே 100 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. பயங்கர காஸ்ட்லியாக இருக்குங்க. உள்ளே வந்து எதுவுமே சாப்பிடவே முடியாது போடுறது. இருக்கிறது எல்லாமே மெக்டொனால்ட்ஸு, கேஜிஎஃப், கேஎஃப்சி அது மாதிரி தான் இருக்குது. நான் ஒரு 2 கேக் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு கோக் ஒன்று சாப்பிட்டு இன்டர்நேஷ்னல் டெர்மினலை நோக்கி போயிட்டுருக்கேன். டெர்மினல் 3
டொமஸ்டிக்லேருந்து அந்த பக்கம் பாஸ் ஆகி போயிட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க. வந்ததெல்லாம் ஓகே தான், நேரத்தில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம்ல. அங்கேருந்து மெட்ரோ பிடிச்சி இங்கே இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு வந்துட்டேன். டெர்மினல் 3 தான் ஓரளவுக்கு தெரிஞ்சு வந்துட்டேன் ஆன்லைனில் பார்த்து. இந்த டெர்மினல் 3க்கு வந்துட்டு மேலேயும் செகண்ட் ஃப்ளோருன்னு கீழே சொல்லிட்டாங்க, போர்டிங் பாஸ் வாங்குறது மேலே செகண்ட் ஃப்ளோர் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. மேலே வந்துட்டு உள்ளே கிட்டத்தட்ட ஒரு 8 கேட்டுக்கிட்ட இருந்தது. A1, 1A, 1B, 2A, 2B, அதுலேருந்து 8A, 8B வரைக்கும் இருக்குது. 16 கேட் இருக்குது இங்கே உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கே. அது உள்ளே எந்த கேட்டில் உள்ளே போகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. எப்படி எந்த கேட்டு வழியாக போகிறதுன்னு எப்படி பார்க்கறது? நான் வெளியில் ஏதாவது ஹெல்ப் டெஸ்க்கு கஸ்டமர் கேர் யாராவது இருப்பாங்களான்னு பார்க்குறேன், யாரையும் காணா. அதே போல் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு வெளியில் மிஷின், கியோஸ்கி மிஷின், ஏடிஎம் மிஷின் மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தா ஃப்ளை ஏரிஸ் அந்த நம்ம ஃப்ளைட்டு அது தவிர மீதி 4மே காமிக்குது. இண்டிகோ, ஏர் இண்டியா, விஸ்தாரா, இன்னொன்று 4 தான் காமிக்குது எல்லா மிஷின்லையுமே. ஆனால் வெளியில் அந்த எல்இடி டிஸ்பிளேயில் மட்டும் ஃப்ளைட்டோடைய டிபார்ச்சர் டைமோட எல்லாம் சேர்த்து காமிக்குது எல்லாமும் அந்த டிஸ்பிளேயில் ஃபுல்லாக. அது நான் வீடியோ எடுக்காம விட்டேன். அதில் அதுலேயும் பார்த்தா ரோ ஈன்னு தான் சொல்லி காமிக்குது தவிர இங்கே கேட் எல்லாமே 1A, 1B, 2A, 2B, 3A, 3B அப்படி தான் இருக்குது தவிர கேட் இ ரோ ஈன்னு சொல்லி தான் வெளியில் டிஸ்பிளே காமிக்குது. நம்மளுடைய ஃப்ளை ஏரிஸ் 2:30 மணிக்கு எடுக்க போகிற ஃப்ளைட்டை ரோ ஈன்னு காமிக்குது. இங்கே பார்த்தா கேட்டு இப்படி இருக்குது, எப்படா போகிறது? மற்றவங்க போகிறவங்கெல்லாம் எப்படி போகிறாங்கன்னு பார்த்துட்டு நானும் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இப்படி போயிட்டு வராங்க. கேட்கறதுக்கும் ஆள் யாரும் இல்லை. பார்த்தா எல்லா இடத்துலையுமே மிலிட்ரி ஆளுங்க தான் இருக்காங்க. அவங்களும் நோ என்கொயரின்னு சொல்லி எதற்கு போர்டு போட்டு தான் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் முடியல. நல்லா முழிச்சிட்டேன். நான் முழிச்சிட்டேன், என்னடா இது இவ்வளோ தெரியாமல் மாட்டிக்கணுமா, என்னடா பண்ண போகிறோன்னு நினச்சிட்டேன். டைமும் ஆகிட்டே இருக்குது, மணி 8 ஆகிட்டுது. 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே உள்ளே வரணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதாங்க அந்த உள்ளே எப்படி வர்றதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலைங்க. சுத்தமாக அப்புறம் தனியாக போய் ஒரு இடமா உக்காந்துட்டேன். இந்த பர்கர் மாதிரி வாங்கிட்டு ரொம்ப பசி, காலும் குடச்சில் எடுத்துக்கிச்சு. அங்கேருந்து நடந்து வந்தது போனது. நீங்கள் போயிருந்தீங்களா? சாயந்தரத்துலேருந்து நடந்தது எல்லாமே காலு குடச்சில் எடுத்துச்சு. அப்புறம் போய் உக்காந்துட்டு அந்த பர்கரை சாப்பிட்டுட்டு யோசிக்கிறேன், வர்றவங்க எல்லாருமே ஆனால் வழி அனுப்பிச்சிட்டு போயிடுறாங்க. போகிறவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க மட்டும் போகிறாங்க, நம்மளால போக முடியல? எதை பார்த்து போகிறாங்கன்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். டைம் ஆகிட்டுது, எப்போ சரி வராது. எதாக இருந்தாலும் பார்த்துக்கொண்டு நான் ஃப்ளைட் மொபைலில் இருக்கிற அந்த ஏர்லைன் டிக்கெட்டை எடுத்துகிட்டு கையில் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நேராக அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. ஏதோ ஒரு கேட்டு உள்ளே போனால் எப்படி இருந்தாலும் ரிசல்ட் தெரியும், என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு கிட்ட வந்துட்டேன். பக்கத்தில் இருந்த 6B கேட்டுக்கிட்ட வந்துட்டேன். காமிச்சா ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. சும்மா வரணும்னு நினச்சிருந்தா எப்போ உள்ளே வந்துடலாம் போல் இருக்கு. எந்த கேட்டில் வேணாலும் உள்ளே வந்துடலாம் போல். 1A, 1B, 2A, 2B, 8A, 8B வரைக்கும் எதில் வேணாலும் உள்ளே வந்துடலாம் போல் இருக்கு. அவர் மிலிட்ரிக்காரர் வெளியில் செக்யூரிட்டி அவர் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. கடலூரில் ஒரு தெர்மல் பிளான்ட் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க இருக்குது, நெய்வேலியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தாரு, ஏர்லைன் டிக்கெட்டை பார்த்தாரு. எங்கே போகிறீங்கன்னு கேட்டார். கஜகஸ்தான் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் நானே உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்கோடை செக் பண்ணார், பேரை செக் பண்ணார். அப்புறம் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இவ்வளோ சிம்பிளான விஷயத்த 1 மணி நேரமாக அப்படி சுற்றின்னு வந்துட்டோமே.
எப்போ உள்ளே வந்திருக்கலாமே நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டுது. அதுக்கப்புறம் அவர்கிட்டே கேட்குறேன், எந்த கேட்டில் வேணாலும் உள்ளே என்ட்ரி ஆகலாமா அப்படின்னு கேட்குறேன். நீ உள்ளே என்ட்ரி ஆகிறது எதில் வேணாலும் ஆகிக்கலாம், கூட்டம் கூடக்கூடாதுன்ட்டு தான் இத்தனை கேட்டு வச்சுருக்காங்க. வர்றவங்களாம் வழி அனுப்ப வர்றவங்களாம் இதோட திரும்பி போயிடணும். உள்ளே போர்டு ஆகிறவங்க மட்டும், ஃப்ளைட்டில் ஏறுறவங்க மட்டும்தான் இதுக்கப்புறம் உள்ளே போகணும். ஆனால் கேட்டு இதுக்கு எந்த கேட்டுன்னு கிடையாது, நீங்கள் எதில் வேணாலும் உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளே வந்த அப்புறம் தாங்க ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக சுத்தமாக என்னடா புரிய என்னன்னே ஒன்றுமே புரியவே இல்லை எனக்கு. கடைசியில் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு இவ்வளோ நேரம் வெளில நின்றுருக்க மாட்டேது. நின்று இங்கேருந்து 1 இயர்லேருந்து 8B வரைக்கும் நடந்து போகிறேன், 8Bலேருந்து திருப்பி 1 இயர் வரைக்கும் நடந்து போகிறேன். என்னென்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்குறேன். கடைசியாக சும்மா ஒரு இடத்துல உட்காந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது, சரி வரவங்கலாம் உள்ளே போகிறாங்க, எதாக இருந்தாலும் போய் பார்த்துருன்ட்டு ஏதோ ஒரு கேட்டு உள்ள ரேண்டமாக ஒரு கேட்டு உள்ளே போகிறேன். அவர் மட்டும் உள்ளே அனுப்பிட்டாரு. இப்போ தான் பார்க்கணும் போட்டிருக்கு. அந்த வெளியில் டிஸ்பிளே போட்டிருந்தது வந்து ஃப்ளை ஹாரிசான 2:30 மணிக்கு டைமை வந்து ரோ ஈன்னு போட்டிருந்தது. அதை வந்து இனிமேல் தான் இங்கே உள்ளே வந்து இப்போ ரோ ஈ எதுன்னு தேடணும். நான் உள்ளே வந்துட்டேன் பாருங்களா, ஏர்போர்ட்டை, டெல்லி ஏர்போர்ட்டை. இதான் இந்த கேட் வழியாக தான் நான் உள்ளே வந்தேன். 8B அப்படியே ஏர்போர்ட் பாருங்கள். இந்த டிஸ்பிளேல ஃப்ளைட் நம்பரையும் ஃப்ளைட்டையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் எப்படின்னு பார்த்து மூவ் பண்ணணும். நான் அப்போடா உள்ளே வந்ததும் அதோட வந்து சேரில் உக்காந்துட்டேன். இருந்தாலும் செத்த நைஸ் சென்று பார்த்துக்கோன்ட்டு டைம் தான் இருக்குது. நல்ல வேலை ரொம்ப முன்னாடியே வந்து ரொம்ப நல்லதாக போச்சு. இதோ போட்டுருக்காங்க ஒரு அந்த LM, அதில் தான் இப்போ வந்து நான் வந்து தேடணும். ஏர்போர்ட்னா இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பள்ளிக்கூடம் தான் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குன்னு சொல்லுவார் அந்த முதல். அவர் முன்ன பின்ன படிக்கிற பள்ளிக்கூடம் போனதில்லை, அதனால சொன்னார். நம்ம முன்ன பின்ன ஏர்போர்ட் பக்கமே வந்ததில்லை. பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்காங்க ஏர்போர்ட்லாம். இந்தியன் ஏர்போர்ட் சூப்பராக இருக்குங்க. ஏர்போர்ட்டு நல்லா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. லான்ச் நான் கூட பிளாஸ்டிக் நினச்சேன், ஒரிஜினலாகவே மண் தண்ணியெல்லாம் ஊற்றி தான் வளர்க்குறாங்க. இங்கே உள்ள எப்படி இந்த அளவுக்கு பச்சை பசேன்னு வளருதுன்னு தெரியல. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அப்படியே நேச்சுரலாக இருக்குங்க, ஒரிஜினல் ரியலாக. யானை தோல் அந்த சுருக்கம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் க்ளீனாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. யானை பக்கத்தில் அதோட குட்டியோட அருமையாக சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. பித்தளை தான் நினைக்கிறது, கிட்ட போய் தொட முடியாது, எட்டேருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரியுது. இதுதான் அந்த போர்டிங் பாஸ் கொடுக்குற மிஷினு, ATM மிஷின் மாதிரி. இது என்ன ஏர்லைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஏர் இண்டியாவா, பிரிட்டிஷ் ஏர்வேஸா அப்படின்னு பார்த்து அப்படியே உள்ள பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்துட்டு போர்டிங் பாஸ் வாங்கிக்கலாம். மிஷினே பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா இங்கே இந்த டெஸ்கில் கூட வாங்கிக்கலாம். இங்கே அது மாதிரி பெருசாக இதான பிளாஸ்டிக் தான். அந்த ஈச்ச மரம் அது பார்த்தாலே தெரியுது. மணி இப்போ 9ஆவது, 1 மணி நேரம் டைம் இருக்குது. இதுதான் இந்த கவுண்டர், ரோ. இந்த ரோவில் இந்த நெடுக்க எங்கே வேணாலும் இந்த 3வது கவுண்டரில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு டிக்கெட்டை காமிச்சு வாங்கிக்கலாம். வேறு ஒரு வேலையும் இல்லைன்ட்டு டிக்கெட்டை காமிச்சு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அடுத்தது அமௌண்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு மாற்றிட்டு
இங்கேயே மாற்றிட வேண்டியது. அங்கே போயிட்டு ஏதாவது ஏடி போட்டு சொன்னாங்கன்னா சரி வராது. இங்கேயே மாற்றிட்டு போயிடும் இருக்கிறத. கொஞ்சம் அமௌண்ட்டை மாற்றிட்டு இது அங்கே போயிட்டு ஏடிஎம்மில் அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண போகிறேன் நான். பாத்ரூம்லாம் செம்ம நீட்டாக இருந்ததுங்க. சரியான க்ளீனாக ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஏர்போர்ட் பாத்ரூம் தான். நல்லா டாப் டக்கராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒய்ஃபை இருக்குது, ஃப்ரீ ஒய்ஃபை. மணி 10:30 ஆயிடுச்சுங்க. இது கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அண்ணா வந்து அவரும் கஜகஸ்தான் தான் வராராம். அவரும் யூடியூபர் தானா, விளாகிங் பண்ணுறவர். கிட்டத்தட்ட ஒரு 8500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. 2-3 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. अना तुम्हारा नाम क्या है? मेरा नाम है देवा ताहिर एंड मेरी यूट्यूब चैनल का नाम है सोलो ट्रैवल. बट मैं आप सबको रिक्वेस्ट करूंगा कि भाई के चैनल को सब्सक्राइब करिए और सपोर्ट कीजिए क्योंकि अभी सब्सक्राइब कम है और इतना बड़ा 4 कंट्री का रिस्क लिया है, तो मैं उनको बधाई देता हूँ और कॉन्ग्रेचुलेशंस भाई. थैंक यू सो मच. ஷாக் ஆகிட்டு திடீர்னு பேக் எடை போட போயிருந்தேன். பார்த்தா இவரும் பின்னாடி எடை போட்டிருந்தாரு. சும்மா கேட்டார், விசாரிச்சார் எங்கே போகிறீங்கன்னு. நான் இது மாதிரி கஜகஸ்தான் போகிறான்னா நானும் ஓகே. ஐ ஹவ் ஆல்ரெடி ஆன்லைன் செக்இன். ஐ ஹவ் சீட் நம்பர் 22E. திஸ் இஸ் த சீட் நம்பர்.